ஜீவன் ஒரு ஏழை பால்காரன். அவரு கிராமத்துல சுத்தி சுத்தி பாலை வித்துக்கிட்டு வருவாரு. பால் வாங்கிக்கமா, பாலு பசுமாட்டு பாலு, ரொம்ப சுவையான பாலு. அண்ணா 1 லிட்டர் பால் கொடுங்க. கிராமத்துல நிறைய பேர் ஜீவன் கிட்ட தான் பால் வாங்குவாங்க. பாலை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுதான் ஜீவனோட குடும்பத்தை அவர் நடத்திக்கிட்டு வந்தாரு. ஆனா ஜீவனோட மனைவி ராதா அவர்கிட்ட அடிக்கடி ஒரு புதுசா மாடு வாங்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நம்ம மாடுக்கு வயசாயிடுச்சு, இனிமே அதால நிறைய பால் கொடுக்க முடியாது. நீங்க இந்த மாட்டை வித்துட்டு புதுசா ஏதாவது மாடு வாங்கணும், அதனால உங்களோட வருமானமும் அதிகமாகும். உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், அதாவது மாட்டை பத்தி தப்பா பேசாதானே. அந்த மாடு என்னுடைய அம்மா மாதிரி, அது எப்பவுமே எனக்கு நல்லதுதான் செய்யும். அது வெறும் மாடு இல்ல, அது என்னுடைய குடும்பம். சரிங்க, நீங்க ஒரு புது மாடு வாங்குறதுக்காக நாச்சும் ஏதாவது கொஞ்சம் பணம் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஜீவனுக்கு அவரோட மாட்டு மேல ரொம்பவே பாசம் அதிகம். அவர் அந்த மாட்டை ரொம்ப அக்கறையா பாத்துப்பாரு. அதுக்கு அவரு தன்னோட கையால தான் தீனி போடுவாரு. அப்புறம் அந்த மாடு கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாரு. அம்மா கோமாதா, உன் கூட இன்னொரு கோமாதா வரப்போகுது, அதுக்காக நீ ஒன்னும் கோச்சிக்காத. கண்டிப்பா நாளைக்கு கொண்டு வந்துருவேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பைசா வேணும், கிடைச்ச உடனே சீக்கிரமா கொண்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ அக்கம் பக்கத்து கிராமத்துல கூட ஜீவன் பால் விக்கிறதுக்காக போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் பால் மொத்தத்தையும் வித்துட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வருவாரு. அவருக்கு அன்னைக்கு பணம் எவ்வளவு அதிகமா கிடைக்குதோ அந்த பணத்தை ஒரு உண்டியல்ல அவர் சேர்த்து வச்சாரு. சீக்கிரத்துல என்னுடைய புது கோமாதா வரப்போகுது. வந்துடுங்க. மாசங்கள் கடந்தது. அப்புறம் ஜீவன் இப்பவும் பாலை வித்து பணம் சம்பாதிச்சுட்டு வந்தாரு. அப்புறம் கடைசியா ஜீவனோட மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இதுக்கு என்ன ஆச்சு தெரியலங்க, நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தது. இன்னைக்கு ஏதாவது உணவு சாப்பிட்டாலே உடனே வாந்தி எடுத்துருது. கடவுளே, நான் இப்ப டாக்டரை கூப்பிட்டு தான் ஆகணும் போல இருக்கு. ஜீவன் உடனே கால்நடை டாக்டரை பாக்கிறதுக்காக ஓடினாரு. அப்புறம் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாத்தீங்களா டாக்டர் சார், என்னுடைய கோமாதா எதுவுமே சாப்பிட மாட்டேன்து. ஒண்ணும் இல்லப்பா, அதனுடைய வயிறு சரியில்லை, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணுது. இந்த ப்ராப்ளம் எத்தனை நாளா இருக்கு? நேத்து ராத்திரி நல்லாதாங்க இருந்தது. அப்படின்னா ஒரு நாள்லயே இந்த மாதிரி ஆயிடுச்சா? கவலைப்படாதீங்க, நான் மாத்திரை எழுதி தரேன், பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. சரி சார். டாக்டர் அந்த மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாரு. அப்புறம் சில பெரிய பெரிய மாத்திரைகளை கௌமாதாவோட வாயில போட்டாரு. என்னுடைய கோமாதா சீக்கிரமா குணமடையணும் டாக்டர். கவலைப்படாதீங்க ஐயா, சீக்கிரமா குணமாயிடும். மாத்திரைய சரியா போட்டுக்கிட்டு இருங்க, அப்ப சீக்கிரமாவே குணமாயிடும். மறுபடியும் நாளைக்கு காத்தால வந்து நான் பாக்குறேன். சரி டாக்டர் சார். டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறம் ஜீவன் ராத்திரி முழுக்க தன்னோட கௌமாதா பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாரு. திடீர்னு ராத்திரி அவரோட கௌமாதா அழ ஆரம்பிச்சது. என்னாச்சு கோமாதா, என்னாச்சு? ஜீவனோட கௌமாதாவோட கண்ணீர் கொஞ்சம் கூட நிக்கல. ஜீவனுக்கு எதுவுமே புரியல. அவர் தன்னோட மாட்டை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அழுதுகிட்டே இருந்த கௌமாதா எப்போ தன்னோட உயிரை விட்டுச்சுன்னு தெரியல. கௌமாதா மூச்சு விடுறத நிறுத்தின உடனே ஜீவனுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. இல்ல, அவரு பயங்கரமா அழ ஆரம்பிச்சாரு. ராதா அங்கிருந்து ஓடி வந்தா. என்னுடைய கோமாதா போயிட்டா. ராதா, என்னுடைய கோமாதா போயிட்டா. ராதாவுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். மாட்டுக்கு வயசாயிடுச்சு. ஆனா ஜீவனுக்கு அவருடைய மாடுதான் அவருக்கு எல்லாமே. கௌமாதா இறந்து போனதுனால ஜீவனுக்கு தாங்க முடியாத வேதனை ஏற்பட்டுடுச்சு. ஜீவன் சாப்பிடுறது எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. அவருக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே விருப்பம் ஏற்படல. இப்படி நடக்கத்தான் செய்யும். உங்களுக்கு உங்க மாடு மேல ரொம்ப பிரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது இப்ப இந்த உலகத்திலேயே இல்ல. ஆனா நாம இருக்கோமே, நாம உயிரோட இருக்கணும்னா ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். நாம வேறு ஒரு மாடு வாங்கணுங்க. சரி. ராதா அந்த உண்டியில எடுத்துட்டு வந்தா. அப்புறம் அதை உடைச்சிட்டா. அப்புறம் பணத்தை எண்ண ஆரம்பிச்சா. இதுல வெறும் 2000 தான் இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு புதுசா எப்படி மாடு வாங்குறது? எனக்கு ஒன்னும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் கோமாதா மட்டும்தான். இனி கடவுள் தான் ஏதாவது செய்யணும். அட கடவுளே!
ராதாவுக்கு இப்ப எதுவுமே புரியல. அதாவது வீட்டை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. அவ கடவுள்கிட்ட வேண்டிக்க ஆரம்பிச்சா. கடவுளே, நீதான் ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்யணும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஜீவன் தன்னோட மாட்டு தொழுவத்துக்கு போனாரு. அவரு தன்னோட மாட்டை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இங்கதான் என்னுடைய கோமாத்தா தூங்கிட்டு இருந்தது. நான் தினமும் தண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். அது இப்போ இல்ல. அதனால இந்த தண்ணி டப்பாவும் காலியா இருக்கு. கடவுளே, எதுக்காக என்னுடைய கோமாத்தாவை இவ்வளவு சீக்கிரமா கொண்டு போயிட்ட? ஜீவன் மறுபடியும் சோகமாயிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்குள்ள போனாரு. ஜீவனும் ராதாவும் தூங்கிட்டாங்க. அப்புறம் ஜீவனோட கனவுல அவருடைய கௌமாத்தா வந்தாங்க. ஜீவன், நீ என்ன ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிட்ட. ஆனா நான் இப்ப இல்ல. ஆனா வாழ்நாள் முழுக்க உனக்கு பாலுக்கு பஞ்சமே வராது. ஜீவனோட கனவும் முடிஞ்சது. உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மழை பெய்யற சத்தத்தை கேட்ட உடனே ராதா கண் விழிச்சா. இந்த பருவத்துல மழையா? ராதா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா. வெளியில மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனா இந்த மழை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. தண்ணியோட நிறம் வெள்ளையா இருந்தது. என்ன மழை இது? ராதா ஜீவனை எழுப்பினா. வந்து பாருங்களே, வெள்ளை நிறத்துல மழை பெய்யுது. என்ன? ஜீவனும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாரு. அவரு அதிர்ந்து போயிட்டாரு. இது வெள்ளை நிறத்துல உள்ள மழை இல்ல, இது பால் மழை. என்ன பால் மழையா? கோமாத்தா என் கனவுல வந்தது. அது சொல்லுச்சு, இனி உன் வாழ்க்கையில பாலுக்கு குறைச்சலே இருக்காதுன்னு. அட கடவுளே! கொஞ்ச நேரத்துல மழையும் நின்னு போச்சு. அதுக்கப்புறம் ராதாவும் ஜீவனும் வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. அப்பதான் அவங்க பார்த்தாங்க, வெளியில வச்சிருந்த பாத்திரங்கள் அப்புறமா தண்ணி டேங்க் இதெல்லாம் பாலால நிறைஞ்சிருந்தது. இவ்ளோ பாலா? கோமாத்தா என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது பண்ணிருக்கு. நன்றி கோமாத்தா. ஜீவன் இந்த பாலெல்லாம் சேகரிச்சு கிராமத்துல கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சாரு. பால் வாங்கிக்கமா, பாலு, பசுமாட்டு பாலு, ரொம்ப சுவையான பாலு. கிராமத்து ஜனங்களும் வழக்கம் போல ஜீவன் கிட்ட தான் பாலை வாங்கினாங்க. பேஷண்ட் யாராவது அந்த பாலை குடிச்சாங்கன்னா அவங்களோட உடல் நல்ல குணமாயிடும். பாரு மருமகளே, எனக்கு இருந்த வியாதி குணமாயிடுச்சுமா. என்னோட பிராக்சர் கூட சரியாயிடுச்சுமா. கிராமத்து ஜனங்களாம் அதிர்ந்து போனாங்க. ஜீவன் கொண்டு வர பால் கிராமத்து ஜனங்களுக்கு அமிர்தமாயிடுச்சு. மறுநாள் மறுபடியும் பால் மழை பெஞ்சது. பாத்திரம் டேங்க் எல்லாமே பாலால நிறைஞ்சிடுச்சு. அப்புறம் காலையில விடிஞ்சதுமே ஜனங்க பாலுக்காக பெரிய லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. தம்பி, உன்கிட்ட வாங்குற பால்னால உடம்பெல்லாம் குணமாயிடுதுன்னு சொல்றாங்க. எனக்கும் கொஞ்சம் பால் கொடுப்பா. இதோ தரமா. ரொம்ப தூரத்துல இருந்து கூட மக்கள் ஜீவன் கிட்ட பால் வாங்கறதுக்காக வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் ஜீவனோட வருமானம் அதிகமாச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த அமிர்தமான பால்னால ஜனங்களுக்கு நல்லது நடந்துச்சு. ஜீவனோட கௌமாதா ஜீவனோட வாழ்க்கையே அப்படியே மாத்திடுச்சு. அதாவது பால் மழை பேஞ்சு. ஒரு கிராமத்துல ஒரு ஏழை பால்காரன் இருந்தான். அவன் கிட்ட ஒரு மாடு இருக்கு. அந்த மாட்டோட பாலை வித்துதான் அவன் தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். அரே கோமாதா, எந்திரிச்சிட்டியா? பால்காரன் கோசாலையில இருந்து வைக்கோல் எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு கொடுப்பான். மாடும் சத்தமா கத்திட்டு இருக்கும். இந்த கோமாதா, முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் பால் கறக்கிறதுக்கு வரேன். பால்காரன் மாட்டுக்கு வைக்கோலை வச்சுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் மாடு வைக்கோலை சாப்பிட்டுட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பால்காரன் ஒரு சின்ன பக்கெட் எடுத்துக்கிட்டு பால் கரைக்கிறதுக்காக மாட்டுக்கிட்ட வந்தான். மாடு வைக்கோலை சாப்பிட்டுச்சு. இப்போ பால்காரன் பாலை கரைக்க ஆரம்பிச்சிட்டான். பாலை கரைச்சதுக்கு அப்புறம் அந்த பாலை ஒரு கேன்ல ஊத்தினான். அட, நான் கூப்பிடுறது கேக்குதா? சொல்லுங்க. நான் பால் விற்கிறதுக்கு மார்க்கெட்டு போறேன். வரதுக்குள்ள சாப்பாடு தயார் பண்ண. சரி, நீங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள சாப்பாடு செஞ்சு வச்சிடுறேன். பால் 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 பால், பசும்பால் 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 பசும்பால், பால்கார வந்திருக்கேன், பால் வாங்கலையா? அட அண்ணா, 1 லிட்டர் எவ்வளோ? அண்ணா, லிட்டர் 50 ரூபா. ஆனால் மற்றவங்க எல்லாம் 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே. இங்கே பாருங்கண்ணா, நான் இப்போதான் கறந்து எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நான் இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன், ஒரு சொட்டு கூட ஊற்ற மாட்டேன். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க.
ஆஹா கண்டிப்பா காட்டுங்க. பால்காரன் அந்த கஸ்டமரோட கையில சில சொட்டு பாலை ஊத்தினான். கஸ்டமர் அந்த பாலை செக் பண்ணான். அப்புறம் தன்னோட தலையை ஆட்டினான். அடேங்கப்பா, பால் ரொம்ப திக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா விலை அதிகமா சொல்றப்பா நீ. அதாங்கய்யா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நல்லதுக்கு காசு கொடுத்துதான் ஆகணும். ஆஹா கண்டிப்பா, இந்தா 100 ரூபாய், எனக்கு 2 லிட்டர் பால் கொடுப்பா. பால்காரன் அந்த கஸ்டமரோட கிண்ணத்துல அளவெடுத்து 2 லிட்டர் பாலை ஊத்தினான். கஸ்டமர் அந்த பாலை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான். இதே மாதிரி பால்காரன் மற்றவங்களுக்கும் பாலை வித்துட்டு இருந்தான். அப்புறம் பால் எல்லாம் வித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பால்காரன் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வருவான். அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுமே அவனோட மனைவி அவனுக்காக சாப்பாடை தயார் செஞ்சு வச்சிருந்தா. நீங்க சீக்கிரமா கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடை வைக்கிறேன். பால்காரன் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டான். என்னங்க, இப்போ விலைவாசி ரொம்ப கூடி போயிட்டு இருக்கு. நாம இன்னொரு மாட்டை வாங்கி ஆகணும். அதால நம்மளோட வருமானமும் கூடும். சரி சரி பார்க்கலாம், நான் கொஞ்சம் காசு சேமிச்சு வைக்கிறேன். எப்படியும் இந்த மாட்டுக்கு வயசாயிடுச்சுங்க. ஆமா வயசு ஆயிடுச்சு. அவளால தான் இப்போ நாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா வருங்காலத்துல கஷ்டமாக போகுது. ஏன்னா இப்போ இந்த மாடு பாலை கம்மியா கொடுக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத, இது நமக்கு அதிர்ஷ்டமான மாடு. உனக்கு ஞாபகம் இருக்கா? இது மாடு இல்ல, கடவுளோட ஆசீர்வாதம். இது கோயில்கிட்ட தான் நமக்கு கிடைச்சது. பாருங்க, இப்போ இந்த மாடு 2 லிட்டர் பாலை கூட கொடுக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா, பால் கொடுக்கறது கம்மி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இத வித்துடுங்க. ஆனா யாருமே பாவம் இந்த வயசான மாடை வாங்க மாட்டாங்க. சரி, நான் யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்கறேன். வாங்கினா நல்லா தான் இருக்கும். பால்காரன் ஊருக்குள்ள போய் ஒருத்தங்க கிட்ட இப்படி கேட்டான். அண்ணா, யாருக்காச்சும் மாடு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. என் மாடை நான் விற்க போறேன். எவ்வளோக்கு கொடுக்குறீங்க? எனக்கு ஒரு மாடு தேவைப்படுது. இங்க பாருங்க, நான் பொய் சொல்ல விரும்பல. என் மாட்டுக்கு வயசாயிடுச்சு, பால் கம்மியா தான் கொடுக்குது. அதனால 1000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறப்பா. சரி, அதை எனக்கே கொடுங்க. அந்த ஆளு பால்காரனுக்கு ஒரு 1000 ரூபாவை கொடுத்து அந்த மாட்டை வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் அந்த மாட்டை எடுத்துட்டு வந்து தன்னோட மாட்டு கொட்டகையில கட்டி வச்சுட்டான். நானும் இப்ப பாலை வித்து காசு சம்பாதிக்க போறேன். அந்த ஆளு மாடு சாப்பிட்றதுக்காக வைக்கோல் எடுத்துட்டு வந்தான். சீக்கிரமா சாப்பிடு, நான் பாலை கறக்கணும். மாடு சாப்பிட்டு முடிச்சதுமே அந்த ஆளு பாலை கறக்க ஆரம்பிச்சுட்டான். அட என்ன இது? இது வெறும் 1 லிட்டர் தான் பால் கொடுத்துருக்கு. இப்படி இருந்தா எப்படி? அந்த ஆளு பால்ல கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு அதை விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனான். பால் வாங்கலையா? பால்கார வந்திருக்கேன். பால் வாங்கலையா? பால்கார வந்திருக்கேன். அண்ணா, 1 லிட்டர் பால் கொடுங்க. அந்த ஆளு கஸ்டமருக்கு 1 லிட்டர் பாலை கொடுத்தான். பால் எல்லாம் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆளு வீட்டுக்கு திரும்பி வந்தான். சாயந்தரம் பாலை கறக்கிறதுக்காக மாட்டுக்கிட்ட போனப்போ இந்த வாட்டியும் அந்த மாடு 1 லிட்டர் பாலை தான் கொடுத்தது. அட என்ன இது, இவ்வளோதான் பாலா? இது சரிப்பட்டு வராது. அந்த ஆளு மாட்டை கொம்பால அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதனால பாவம் மாடு சத்தமா கத்திட்டு இருந்தது. மாட்டோட இந்த சத்தத்தை கேட்டு அந்த சைடா போயிட்டு இருக்கிற பழைய பால்காரன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அங்க பார்த்தா புது பால்காரன் மாட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தான். அட, நீங்க என்ன பண்றீங்க? கோமாதாவை நீங்க அடிக்கிறீங்களா? அட இது என்னோட மாடு. 1000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியாச்சு. பால் கொடுக்கலனா ஆடி வாங்கத்தான் செய்யணும். அட, இது சரியில்லை. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இந்தாங்க உங்க 1000 ரூபாய். என் மாட்டை திருப்பி கொடுங்க. பால்காரன் அந்த ஆளுக்கு காசு கொடுத்துட்டு அந்த மாடை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இங்க பாருப்பா, அவன் மாட்டை அடிச்சு அடிச்சு எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாரு. எப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் இருக்காங்க இந்த உலகத்துல. என்ன நடந்தாலும் சரி, இனி இதை விற்க வேண்டாங்க. கஷ்ட காலத்துல இந்த மாடு நமக்கு உதவி பண்ணிருக்கு. இப்போ அதுக்கு வயசாயிடுச்சு. நாம இதை யாருக்குமே விற்கவே கூடாது. பால்காரன் மாட்டுக்கு வைக்கோல கொடுத்து பாலை கறக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த பாலை ராத்திரி பானைக்குள்ள வச்சான். அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அந்த பால் தங்க தயிரா மாறி இருந்தது. இத பார்த்து பால்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அட பாத்தியா, இது தங்க தயிர்.
ஆமாங்க, இது அந்த கோமாதாவோட ஆசீர்வாதம் தான். பால்காரன் அந்த பானையை எடுத்துக்கிட்டு தங்க கடைக்காரன் கிட்ட போனான். தங்க கடைக்காரன் தயிரை எடுத்துக்கிட்டு 5000 ரூபாவையும் அப்புறம் அந்த பானையும் பால்காரனுக்கு கொடுத்தான். அன்னிலிருந்து பால்காரன் பாலை கரைச்சதுமே அதை அந்த பானைக்குள்ள வைக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் அடுத்த நாள் அதுல தங்க தயிர் கட்டிட்டு இருக்கும். அதை வித்து பால்காரன் ரொம்ப பணக்காரன் ஆயிட்டான். அப்புறம் அவன் நிறைய மாட்டையும் வாங்கினான். உதார்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல பப்பன் டீ ஸ்டால்னு ஒன்று இருந்துச்சு. பப்பன்னு வேலை இல்லாத ஒரு இளைஞன் டீ கடை வச்சு வியாபாரம் நடத்தி தான் வாழ்க்கையை ஓட்டினான். நிறைய கிராமத்து ஜனங்க காலையிலயும் சாயங்காலமும் பப்பன் டீ ஸ்டாலுக்கு டீ குடிக்க வருவாங்க. அப்புறம் பெரிய பெரிய கதையெல்லாம் பேசுவாங்க. அவன்தான் நம்ம பீக்கு. ஆமா பீக்கு, அவனுக்கு என்ன ஆச்சு? பந்தயம் கட்டுறதுக்கு 8 ரூபா கேட்டான். நான் சொன்னேன் 8 ரூபாய்க்கு பதிலா 10 ரூபா வாங்கிக்கன்னு. அப்பதான் பப்பன் ரெஜிஸ்டர்ல கணக்க பார்த்துட்டு சொன்னாரு, சிவாண்ணா, உங்க கணக்குல 1000 ரூபாய் வந்துருச்சு. எப்ப கொடுப்பீங்க? எல்லாத்தையும் சேர்த்தே கொடுக்கறேன். இன்னைக்கு பில்லையும் அதோட சேர்த்துக்க. பணம் எங்க ஓடிட போகுது? இப்படி சொல்லிட்டு சிவா, கரீம் காலி டீ கப்பை பப்பன் முன்னாடி வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் பப்பன் அந்த காலியான கப்பை பார்த்துட்டு இருந்தான். டீக்கான பணத்தை யாருமே கொடுக்கல. எல்லா கணக்கும் டைரியில எழுதப்பட்டிருந்தது. ஆனா பப்பனோட கல்லா காலியா இருந்தது. கடன் சொல்லி எழுதி எழுதி பப்பனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால ஊர் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். சித்தப்பா, வேலை கிடைக்கலன்னு ஒரு டீ கடை வச்சேன். தாளை பார்த்துட்டு எனக்கு பொண்ணு கொடுக்கவும் சம்மதிச்சிட்டாங்க. ஆனா பொண்ணோட அண்ணன் இந்த கணக்கு புத்தகத்தை பார்த்துட்டு கல்யாணம் வேணான்னுட்டான். ஜனங்க பணம் கொடுக்க மாட்டேங்குங்க. நான் எப்படி வாழ்வேன் சித்தப்பா? தலைவர் அந்த கணக்கு புத்தகத்தை பார்த்துட்டு பப்பனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த ஆட்கள் எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு வர வச்சாங்க. மூர்த்தி, நீ 2000 ரூபாய் பணம் கொடுக்கணும். கிஷன், நீ 1500. மலாரி அப்புறம் சிவா, உங்களுக்கு 1900. நீங்க கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் இவ்வளவு பாக்கி இருக்கு. எப்ப கொடுக்க போறீங்க? தலைவர் பேச்ச கேட்டுட்டு கடனை கொடுக்க வேண்டியவன் தலைவர்கிட்ட என்ன சொன்னான்னா, தலைவரையா, உங்களுக்கே தெரியும் மழை லேட்டா பெஞ்சுது. அதனால லேட்டா விளைச்சல் லேட்டா வந்தா பணம் எப்படி கிடைக்கும்? ஆனா வந்ததுமே மொத்தமா சேர்த்து கொடுத்துறோம். இத கேட்டுட்டு பப்பன் கோவத்துல என்ன சொன்னான்னா, தீபாவளிக்கு பைக் வாங்குறீங்க, பந்தயத்துல பணம் கட்டுறீங்க, ஆனா டீ குடிக்க பணம் கட்ட மாட்டேன்றீங்க. தலைவரையா, எங்க நிலைமைய நாங்க சொல்லிட்டோம். இதுக்கு மேல எங்களால எதுவும் பேச முடியாது. பப்பன், கவலைப்படாத. நம்ம கிராமத்து ஜனங்க தானே, கொடுத்துருவாங்க. கவலையோட வீட்டுக்கு வந்த பப்பன் யோசிக்க ஆரம்பிச்சான். தலைவர் மூலமாவது பணத்தை வசூல் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா தலைவரும் அந்த கடங்கார பசங்களுக்கு சாதகமாவே பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்றது? அப்பதான் பப்பனுக்கு அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கோட்டியா கிட்ட இருந்து கால் வந்தது. கோட்டியா சிட்டில இருக்கிற கண்ணாடி ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தான். கோட்டியா, சொல்ல. நான் நாளைக்கு ஊருக்கு வரேன்பா. உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? டீ கப்ஸ் வாங்கிட்டு வரட்டா? டீ கப்பை கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதுல டீய போட்டு நான் அதுக்குள்ள முங்குறேன். என்ன ஆச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? பப்பன் தன்னோட கதை மொத்தத்தையும் கோட்டியா கிட்ட சொன்னான். அப்ப கோட்டியா சொன்னான், நான் கிராமத்துக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்றேன். டோன்ட் வரி. மறுநாள் கோட்டியா பப்பனை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போனான். பப்பனை பார்த்துட்டு கோட்டியா என்ன சொன்னான்னா, இங்க பாருப்பா, உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி வந்தாங்க. அப்போ பப்பன் பார்த்தபோது ஒரு பெரிய டீ கப் அங்க இருந்தது. அச்சச்சோ, என்னப்பா இது? நீ உண்மையிலேயே பெரிய கப்பா வாங்கிட்டு வந்திருக்க? என்ன கொல்லணும்னே முடிவு பண்ணிட்டியா? இருப்பா, உன் வசூல் பண்றதுக்கு என்கிட்ட சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன்.
அப்புறம் கோட்டியா அவனுக்கு ஐடியாவை சொன்னான். பப்பன் ரொம்ப சந்தோஷத்தோட கத்த ஆரம்பிச்சான். வாவ் கோட்டியா, வசூல் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கேன். கடங்கார பசங்களை டீ கிணறு வச்சதுமே எல்லாரும் பப்பனோட டீ ஸ்டாலுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப அவங்க பார்த்தபோது, அதாவது அவங்க ஸ்டாலுக்கு முன்னாடி ஒரு பெரிய டீ கப் நிறைய டீயோட அங்க இருந்தது. அந்த கப்புக்கு முன்னாடி ஒரு நீளமான ஏணியும் இருந்துச்சு. அப்புறம் பப்பன் கோட்டியாவோட சேர்ந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். கடன் வாங்கினவங்கள பார்த்து கோட்டியா என்ன சொன்னான்னா, இந்த டீ நிறைஞ்ச பெரிய கப்பை யார் காலி பண்றாங்களோ அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாம், அவனுடைய கடன் கணக்கை கிளியர் பண்ணிடுவோம். அதை கேட்டுட்டு கடன் வாங்கினவன் சத்தமா என்ன சொன்னான்னா, நான் அந்த கப்பை காலி பண்றேன். இல்ல, நான் தான் பண்ணுவேன். இது போல ஆள் ஆளுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. அப்ப கோட்டியா சொன்னா, அட இருங்கப்பா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல இதை காலி பண்ணுங்க. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஒருவேளை கப்பை காலி பண்ணலன்னா எவ்வளோ கடன் இருக்கோ அதுக்கான டபுள் பணத்தை நீ பப்பனுக்கு கொடுக்கணும். ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, கடன் வாங்கினவங்க எல்லாம் ஒரு நீளமான ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அப்புறம் கடன் கொடுக்க வேண்டியவன் எல்லாம் ஏணி படிக்கட்டு வழியா அந்த கப்பு கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் சூடான டீல ஸ்ட்ராவை போட்டு இழுக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அப்புறம் எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த டீ கப் காலியாகவே ஆகல. அது மட்டும் இல்லாமல் டீ குடிக்க வேண்டிய அவங்க லிமிட்டும் அவங்களுக்கு பதில் சொல்லிடுச்சு. டீயை வயிறு நிறைய குடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள அசிடிட்டி படுத்த ஆரம்பிச்சிருச்சு. கடங்காரன் எல்லாம் வாந்தி எடுத்தபடியே படிக்கட்டில் இறங்கி வந்து குனிஞ்ச தலையோட எல்லார் முன்னாடியும் வந்து நின்னான். ஆனா கப் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு. பாத்தீங்களா, நீங்களாம் ஒன்னு சேர்ந்து கூட இந்த கப்பை காலி பண்ண முடியல. அப்புறம் எல்லா கடனையும் சேர்த்து ஒன்னா தரேன்னு சொல்றீங்க. இந்த கப்பு மாதிரி உங்க கடனை யாராலையும் மொத்தமா செட்டில் பண்ண முடியாது. உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டீ வேணும்னா அதே போல நான் வாழ்றதுக்கும் கொஞ்சமாவது பணம் வேணும் இல்லையா? மொத்தமா உங்ககிட்ட நான் பணத்தை வாங்கி என்ன பண்ண போறேன்? எனக்கு உங்ககிட்ட இந்த டபுள் பணம் எல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. இதை கேட்டுட்டு கடன் கொடுக்க வேண்டியவங்க எல்லாரும் பணத்தை எடுத்து பப்பனோட கையில வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவமானத்தை தாங்க முடியாம தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. இது போல கோட்டியாவோட விசேஷமான பிரம்மாண்டமான டீ கப் ஐடியாவால பப்பன் வசூல் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டான். பொறுங்கிற பேர் கொண்ட கிராமத்துல பக்கத்துல 2 குடும்பம் இருந்துச்சு. ராம்லால் அப்புறம் ஷாம்லால். 2 பேருக்குள்ளயும் 1000 பிரச்சனைகள் இருந்தது. நாள் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் வேலை இல்லாதவங்களும் கூட. ஒரு நாள் ஷாம்லால் வீட்டுல உட்கார்ந்துருந்தாரு. அவருடைய மனைவி வெளியில இருந்து ஓடி வந்து அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா, என்னங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கார குளத்து நீரை வித்து காசு ஆக்குறான். ஆனா நீங்க வீட்டுல வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. மனைவி சொன்னதை கேட்டுட்டு ஷாம்லால் அதிர்ச்சி ஆனாரு. குளத்து நீரை வச்சு சம்பாதிக்கிறானா? அது எப்படி முடியும்? நீங்களே போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. உடனே அங்கிருந்து ஷாம்லால் குளத்துக்கு போனாரு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆனாரு. ராம்லால் ஒரு படகு வாங்கியிருந்தாரு. அவர் ஜனங்களை படகுல ஏத்திக்கிட்டு அந்த குளத்துல சவாரி பண்ணாரு. அப்புறம் நிறைய பணம் சம்பாதிச்சாரு. ஷாம்லால் ராம்லால பார்த்தாரு. அப்போ ராம்லால் சொன்னாரு, நான் சரியான முட்டாள். பகலெல்லாம் வீட்லயே உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப இந்த கிராமத்துல பணம் சம்பாதிக்க போறேன். நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். ஒரு கப்பலே வாங்க போறேன்னா பாரேன். ராம்லால் ஜனங்களை படகுல உட்கார வச்சு அந்த இடத்த சுத்தி காட்ட போனாரு. அப்ப ஷாம்லால் அத அதிர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராம்லால பார்த்து அவரு பொறாமப்பட்டாரு. நானும் பாக்குறேன் நீ எப்படி பெரிய ஆள் ஆகுறேன்னு. ஷாம்லால் ஒரு பாபாவோட குடிலுக்கு போனாரு. அப்புறம் அங்கே இருந்து மந்திர விபூதியை கொண்டு வந்தாரு. ராத்திரி நேரத்துல அவரு அந்த விபூதிய அந்த குளத்து நீர்ல அதை போட்டாரு. அதை போட்டதும் அந்த குளத்து தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சது. ஷாம்லால் சிரிச்சாரு. கப்பலை விடு, முதல்ல படகு ஓட்ட முடியுதான்னு பாரு. மறுநாள் காலையில குளத்துல நீர் கொதிக்கிற விஷயம் கிராமத்துல எல்லாருக்கும் பரவச்சு. அந்த குளத்து கரையில ஜனங்க கூட்டமா நின்னாங்க. குளத்துல கொதிக்கிற நீரை பார்த்து ஜனங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. ராம்லால் தன்னோட படகு பக்கத்துல நின்னு கத்த ஆரம்பிச்சாரு.
வாங்க வாங்க, கொதிக்கிற தண்ணியில யாரு சவாரி பண்ண போறீங்க? உனக்கு என்ன பைத்தியமா? கொதிக்கிற தண்ணியில நாங்க படகுல போனா நாங்க பக்கோடா ஆகணுமா? நாங்க சவாரி பண்ண விரும்பல. அங்கிருந்து எல்லாரும் போயிட்டாங்க. பாவம் ராம்லால் ரொம்ப சோகமாயிட்டாரு. நான் இந்த படகை விற்கணும் போல இருக்கு. நான் சுத்தமா மோசம் போயிட்டேன். கொஞ்ச நாள் கடந்தது. ஷாம்லால் வீட்லயே உட்கார்ந்திருந்தாரு. அப்ப அவரோட மனைவி வந்தா சொன்னா, இப்படி சும்மா உட்கார்ந்தா எப்படி, ஏதாவது வேலை பண்ணலாம்ல? ராம்லாலுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கேன் தெரியுமா? இதை விட என்ன பண்ணணும்? ராம்லால் நஷ்டமானதுல உங்களுக்கு என்ன லாபம்? உபயோகமா ஏதாவது யோசிங்க. இவ்ளோ பெரிய கிராமத்துல ஒரு டீ கடை கூட கிடையாது. கொதிக்கிற தண்ணியில டீ தூளை போடுங்க, அப்புறம் டீ செஞ்சு வீங்க. ஷாம்லால் உடனே சேட்டு கிட்ட போனாரு. அப்புறம் சொன்னாரு, சேட்ஜி, எனக்கு ஒரு ட்ரக் ஃபுல்லா டீ தூள், ஒரு ட்ரக் ஃபுல்லா சக்கரை, ஒரு ட்ரக் ஏலக்காய், அப்புறம் ஒரு டேங்க் பால் வேணும். இவ்ளோ பெரிய அளவுல மால் கேட்கற, என்ன கோல்மால் பண்ண போற? நீங்க எனக்கு அனுப்பி வைங்க, பணத்தை நான் ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கறேன். மறுநாள் ஒரு ட்ரக் ஃபுல்லா சக்கரை, ஒரு ட்ரக் ஃபுல்லா டீ தூள், ஒரு ட்ரக் ஏலக்காய், அப்புறம் ஒரு டேங்க் பால் கொதிக்கிற குளத்து தண்ணி கிட்ட போயிடுச்சு. ஷாம்லால் அந்த 3 ட்ரக்ல இருந்த எல்லாத்தையும் அந்த குளத்துல போட்டுட்டாரு. அந்த குளத்துல டீ கொதிக்க ஆரம்பிச்சுது. ஏலக்காவோட வாசனை கிராமம் முழுக்க பரவுச்சு. அப்புறம் ஜனங்க குளத்துக்கிட்ட வந்து அங்க நடந்த அதிசயத்தை பார்த்தாங்க. டீ வாங்கிக்கங்க, டீ டீ வாங்கிக்கங்க, டீ டீ வாங்கிக்கங்க, டீ. ஜனங்க டீ குளத்தை யாரும் பார்த்ததே இல்ல. அதனால டீ குடிக்கிறதுக்கும் அந்த டீ குளத்தை பார்க்கறதுக்கும் ஜனங்க அந்த இடத்துக்கு கூட்டமா வந்தாங்க. ஷாம்லாலோட பிசினஸ் சூப்பரா நடந்துச்சு. இங்க ராம்லால் கிராமத்துல பைப் ஃபிட்டிங் கடையை திறந்தாரு. அவரு அதுல பிஸியா இருந்தாரு. ஒரு நாள் பைப் ஃபிட்டிங் பண்றதுக்கு ராம்லால் அடுத்த கிராமத்துக்கு போனாரு. அப்ப அவரு போற வழியில குடில்ல இருக்கிற பாபாவை சந்திச்சாரு. பாபா அவர்கிட்ட சொன்னாரு, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார ஷாம்லால் இருக்கான் இல்ல, குளத்துல போடுறதுக்கு பஸ்மம் வாங்கிட்டு போனான். ஆனா பணம் கொடுக்கவே இல்லை. அவன் குளத்திலிருந்து டீ விற்கிறதா கேள்விப்பட்டேன். அவனை என்கிட்ட வந்து பணத்தை கொடுக்க சொல்லு. பாபா போயிட்டாரு. அப்பதான் ராம்லாலுக்கு புரிஞ்சது, அதாவது படகு பிசினஸ்ல தடங்களை ஏற்படுத்தினது ஷாம்லால் தான். என்னோட பிசினஸ் நஷ்டப்படுத்திட்டேல்ல, இந்த டீ கோலம் எத்தனை நாள் போகுதுன்னு நானும் பார்க்கறேன். மறுநாள் ராம்லால் அந்த குளத்துக்கிட்ட போனாரு. ஷாம்லால் குளத்துல இருந்து டீயை எடுத்து ஜனங்க கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பயங்கரமா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அட, நீங்க எதுக்காக இவனுக்கு பணம் கொடுக்குறீங்க? இந்த குளம் இவனுக்கு சொந்தமா என்ன? எல்லாரும் ஃப்ரீயா டீயே குடிங்க. என்ன வளர்ற? நான் உங்ககிட்ட பேசல, ஜனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ராம்லால், நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எங்களுக்கு டீ எடுத்து கொடுக்கறது யாரு? பாக்குறீங்கல்ல டீ எப்படி கொதிக்குதுன்னு. ஷாம்லால் எங்களுக்கு டீ அதுல இருந்து எடுத்து கொடுக்கறாரு. அதுக்கு தான் நாங்க அவருக்கு பணம் கொடுக்கறோம். நான் உங்களுக்கு டீ எடுத்து கொடுக்குறேன். அது எப்படி? நான் பைப்பும் குளா பிசினஸும் ஆரம்பிச்சிருக்கேன். டீ குளத்துல இருந்து ஒரு பைப் எடுத்து உங்க வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு டீ வேணுமோ அவ்வளவு டீ குடிங்க. ஜனங்க ராம்லாலோட பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஷாம்லால் ரொம்ப கவலையாயிட்டாரு. சக்கரை என்னோட இது, டீ தூள் என்னோட இது, ஏலக்காய் என்னோட இது, அப்புறம் பால் என்னோட இது, அப்புறம் உன்னோடது என்ன? பதிலுக்கு பதில், நீ எனக்கு துரோகம் பண்ண, இப்ப நான் உனக்கு துரோகம் பண்ண போறேன். இந்த மாதிரி தான் ஷாம்லால் வீணா போயிட்டாரு. இப்ப ராம்லாலுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. அவரு பைப்லைன் மூலமா ஜனங்களோட வீடு வீடா டீ அனுப்பிச்சு வச்சாரு. அப்புறம் கடன் வாங்கின ஷாம்லால் கிராமத்தை விட்டே ஓடிட்டாரு. ஒரு அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு, சோன்பூர். சோன்பூர்ல மகேஷும் அவனோட மனைவி ஜெயாவும் இருந்தாங்க. என்னப்பா மகேஷ், எப்ப என்கிட்ட வாங்கின கடனை அடைக்க போற? சீக்கிரமா கொடுத்துறேன் சேட்டு. பணம் சேர்ந்த உடனே சீக்கிரமா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். சரி சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரிங்க சேட்ஜி. அந்த சேட்னால மகேஷோட மனைவி ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தா. என்னங்க நீங்க இன்னும் இந்த சேட்டுக்கு எவ்வளவுதான் வட்டி கட்டிட்டு இருக்க முடியும்? அந்த ஆளுகிட்ட எவ்வளவு கடன் வாங்கினோமோ அதை விட டபுள் மடங்கு கொடுத்தாச்சு. எனக்கு தெரியல, இந்த கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணே தான் தெரியும். நாம இந்த வீட்ல இருக்கணும்னா நாம அந்த சேட்ஜிக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். சரிங்க. ஒரு நாள் நடந்த விஷயம். மகேஷ் காட்டுல ஒரு பெரிய மரத்துக்கு விலை பேசினான். அதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல விலை கிடைச்சது. அவன் வீட்டுக்கு வந்தப்ப, இப்பவே நான் இந்த பணத்தை கொண்டு போய் சேட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க, எல்லா பணத்தையும் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பாதியே நாம வச்சுக்கலாம். ஆனா ஏன்? ஏன்னா எனக்கு போட்டுக்க ஒரு நகை கூட இல்லைங்க. இந்த பணத்துல எனக்கு காதுக்கு கம்பளாவது வாங்கி கொடுக்கலாம்ல. அப்படி சேட்ஜிக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. அவர்கிட்ட யார் சொல்லுவாங்க?
சரி, நீ சொன்ன மாதிரியே காதுக்கு கம்மல் வாங்கிட்டு வரேன். மகேஷ் தங்கத்துல கம்மல் வாங்கினான். அப்புறம் மீதி இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு சேட்டுக்கிட்ட போனான். அடேங்கப்பா, இன்னைக்கு உனக்கு ரொம்ப வருமானம் போல இருக்கு. ஆமா சேட்டு, நீ இந்த மாதிரி நேர்மையா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீன்னா உன்னுடைய வீடு ரொம்ப சீக்கிரத்திலேயே உனக்கு சொந்தமாயிடும். இன்னும் எவ்வளவு பணம் கொடுக்கணும் சேட்ஜி? இன்னும் 20,000 ரூபாய் தான். சரிங்க, கூடிய சீக்கிரத்துல கொண்டு வந்து கொடுத்துறேன். மகேஷ் இங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு போனான். எங்க எனக்கு கம்மல் வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த எனக்கு என்ன தோணுதுன்னா, சேட்ஜி கிட்ட நான் பணத்தை கொடுத்துருக்கணும். அது இன்னும் அவருக்கு 20,000 ரூபாய் தான் கொடுக்கணும். இது வாங்காம இருந்திருந்தா 10,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கணும். பரவாயில்ல விடுங்க, அடுத்த முறை சம்பாதிக்கும் போது கொடுத்துருங்க. இப்போ அது என்னால கம்மல் போட்டுக்க முடிஞ்சது. அந்த கம்மலை போட்டுக்கிட்டு ஜெயா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ தன்னோட தங்க கம்மலை காட்டுறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனா. ஏய் ஷீலா, இங்க பாரு, என் புருஷன் எனக்கு தங்க கம்மல் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது ரொம்ப அழகா இருக்குக்கா. அப்படியா? ஜெயா கிராமத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தன்னோட காது கம்மலை காட்டினான். ராத்திரி ஜெயா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து அவ காதுல அவ போட்டிருந்த அந்த தங்க கம்மலை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். மறுநாள் காலையில, அட ராமா, என்னோட கம்மல், கடவுளே, என்னோட கம்மல் திருடு போயிடுச்சு. நீ யாருகிட்ட உன்னுடைய கம்மலை காட்டின? யாருக்கிட்டயும் இல்ல, அந்த ஷீலாவுக்கு, விமலாவுக்கு, பிரபாவுக்கு. கிராமம் முழுக்க தண்டோரா அடிச்சிட்ட, அதுக்கப்புறம் காமிக்கலன்ற உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. இதுக்கு பதிலா நானு சேட்டுக்கே அந்த பணத்தை கொடுத்துருக்கலாமே. அறிவே இல்லாம இருக்கிறியே. ஜெயாவோட மனசுல எந்த ஒரு விஷயமும் தங்காது. அவ எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. அவ வீட்ல ஏதாவது நல்லா சமைச்சிட்டான்னா கூட அந்த விஷயம் கிராமம் முழுக்க பரவிடும். அட மகேஷ் அண்ணே, இன்னைக்கு உங்க வீட்டுல பாயசம் பண்ணிருக்காங்க, என்ன கூப்பிடவே இல்ல? அண்ணே, நான் இது வரைக்கும் வீட்டுக்கு போவே இல்லண்ணே. அப்படி இருக்கும்போது என் வீட்டுல என்ன செஞ்சா எனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா, ஜெயா அண்ணி தான் சொன்னாங்க. மகேஷ் புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போனா. கிராமம் மொத்தம் சொல்லியாச்சா நீ பாயசம் செஞ்சிருக்கிற விஷயம்? இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? செஞ்சதை தானே செஞ்சேன்னு சொன்னேன். அட செஞ்சா செஞ்சு தொலைய வேண்டியதானே, அதெல்லாம் இந்த கிராமத்துக்கு தெரியணுமா? உன்னுடைய இந்த பழக்கத்தினால எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது. எல்லாத்தையும் தண்டோரா அடிக்கிற. அடிக்கடி மகேஷ் ஜெயாவை திட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மகேஷ் காட்டுக்கு மரம் வெட்டுறதுக்காக போனான். அவன் ஒரு பெரிய தடியான மரத்தை வெட்டிட்டு இருந்தான். அப்பதான் அவன் காலில் ஏதோ குத்துச்சு. அவன் கீழே பள்ளத்தை தோண்டினான். அங்க அவனுக்கு ஒரு பானை கிடைச்சது. தங்க நாணயங்களால நிறைஞ்சிருந்தது. அடேங்கப்பா, எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிடுச்சு. கடவுளே, உனக்கு கோடான கோடி நன்றிப்பா. இப்பவே நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். மகேஷ் ஜெயாவோட முட்டாள்தனத்தை பத்தி யோசிச்சான். ஒருவேளை நான் இந்த பானையை வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னா ஜெயா ஊருக்கே இந்த பானையை பத்தி சொல்லிடுவாளே, அப்புறம் எல்லாமே திருடு போயிடும். இல்ல, நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். மகேஷ் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மகேஷ் அந்த பானைய அதே இடத்துல புதைச்சான். அப்புறம் அதுக்கு மேல ஒரு இலைய வச்சுட்டான். அப்புறம் மகேஷ் நதி கிட்ட போனா. நதியில இருந்து அவன் நிறைய மீன்களை பிடிச்சான். இந்த மீன்களை அவன் ஒரு மரத்துல தொங்க விட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு மரத்துல நிறைய ரொட்டிய வச்சான். அந்த மரம் முழுக்க ரொட்டியை தொங்க விட்டான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு போனான். ஜெயா, நீ என் கூட வாயேன். ஆமா, எங்க போகணும்? எனக்கு காட்டுல ஒரு பானை கிடைச்சது. அதுல நிறைய தங்க காசு இருக்கு. பானை ரொம்ப பெருசா இருக்கு. நீ என் கூட வாயேன். நாம 2 பேரும் போய் அந்த பானை எடுத்து வருவோம். வாங்க போலாம். தங்க நாணயம் நிறைஞ்ச பானை. வா வா. ஜெயாவும் மகேஷும் 2 பேரும் காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போனதுமே ஜெயாவோட கவனம் அந்த மரத்துல பட்டுச்சு. அடராமா, ரொட்டி மரமா? ஆமா, நேத்து இந்த மரத்துல இருந்து ரொட்டி மழை பெஞ்சுது. இது ஒன்னும் சாதாரண காடு இல்ல, மாயக்காடு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஜெயா அந்த மரத்தை பார்த்தா. அதுல மீனுங்க தொங்கிட்டு இருந்தது. மீனுங்க வளர்ற மரமா? இத விடு, நாம முன்னாடி போலாம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மகேஷ் அதே இடத்துக்கு போனான். அங்கதான் தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பானை இருந்தது. அவன் அந்த இலைகளை எடுத்தான். அட ராமா, நீங்க சொன்னது ரொம்ப சரிதாங்க. ஆனா இந்த விஷயத்தை நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. நான் என்ன பைத்தியமா இந்த விஷயத்த போய் எல்லார்கிட்டயும் சொல்ல? அதுதான் எனக்கு தெரியுமே. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல. சரி, வீட்டுக்கு போலாம். 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஜெயா, போய் கிணத்துல இருந்து சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வா. போய் கொண்டு வரேன். ஜெயா பானையை எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பினா. அப்புறம் மகேஷ் வீட்டுல பள்ளத்தை தோண்டி
அந்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பானையை மறைச்சு வச்சுட்டான். இங்க கிணத்தடியில ஜெயா தன்னோட ஃப்ரெண்டு ஷீலாவை பார்த்தா. ஆமா, என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்னன்னு சொல்றது, எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. அப்படி என்ன நடந்தது? எங்களுக்கு காட்டுல தங்க நாணயங்கள் நிறைஞ்ச ஒரு பானை கிடைச்சிச்சு. என்ன? ஆனா யார்கிட்டயும் சொல்லிடாத. ஆஹா. ஆனா பெண்கள் விஷயத்த மனசுல வச்சுப்பாங்களா? ஷீலா இந்த விஷயத்த தீ மாதிரி பத்த வச்சுட்டா. சேட்ஜிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. சேட்ஜி கிராமத்து ஜனங்களை கூட்டிக்கிட்டு மகேஷோட வீட்டு வாசலுக்கு போயிட்டாரு. மகேஷ், மகேஷ், அட வெளியில வாப்பா. என்னாச்சு சேட்ஜி? என்னாச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? உனக்கு தங்க நாணயங்கள் இருக்கிற பானை கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்த ஜனங்க கிட்ட மறைச்சிருக்கிற நீ. என்ன தங்க நாணயம் பானையா? அது எனக்கு கிடைச்சதா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? வேற யாரு சொல்லுவாங்க? உன் பொண்டாட்டி தான் கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறா. சேட்ஜி, என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் மூளை குழம்பி போயிருக்கு. அது பொய்னா நீங்க அவளையே கேளுங்களேன். அவ எப்ப காட்டுக்கு போனா, அங்க என்ன நடந்துச்சுன்னு. சரி ஜெயா, காட்டுல என்னாச்சு சொல்லு. நாங்க காட்டுக்கு போனோமா, அது சாதாரண காடு இல்ல, மாயக்காடு. அங்க ஒரு மரத்துல ரொட்டிங்கெல்லாம் தொங்கிட்டு இருந்தது. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் முன்னாடி போனோம். அப்புறம் இன்னொரு மரத்துல மீன்கள்லாம் தொங்கிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோமா, அங்க எங்களுக்கு தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பானை கிடைச்சது. அத நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோம். பாத்தீங்களா சேட்ஜி, ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து எங்க வீட்டை பாத்துக்கோங்க. போலா, போய் வீட்டுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வா. சேட்ஜியோட ஆட்கள் வீட்டுக்குள்ள போய் சோதனை போட்டாங்க. ஆனா அங்க தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பானை கிடையாது. இப்பவாவது நம்புறீங்களா? என்கிட்ட எந்த தங்கமும் இல்ல சேட்ஜி. அப்படி இருந்திருந்தா நான் உங்க கடனை அடைச்சிருப்பேன். இல்ல, அது என்னமோ உண்மைதான். சேட்ஜியோட கிராமத்து ஜனங்க எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மகேஷோட முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சது. இப்போ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வேன். இனிமே ஜெயா சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. இனிமே என் தங்கம் பாதுகாப்பா இருக்கும். எனக்கு இங்க பாருங்க, நடந்தது எல்லாமே உண்மை தானங்க. அப்புறம் அவங்க எல்லாம் ஏன் என் பேச்ச நம்பவே இல்ல? ஜெயா கவலையோட இருந்தா. ஆனா மகேஷ் சந்தோஷமா இருந்தான். அவனோட தங்கம் பாதுகாப்பா இருந்தது.